கண்ணு குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். என்ன பண்ணுறீங்க? எல்லாம் சூப்பராக படிக்கிறீங்களா? ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? டவுட் இருந்தால் கேளுங்க. கண்ணு தினமும் மேக்ஸு அன்னன்னைக்கு நடத்துகிறது அன்னன்னைக்கு பார்க்கணும், போட்டு பார்த்துக்கணும். 100% தெளிவாக படிக்கணும். 100% கிளாஸில் கவனமாக கேட்டுக்கணும். ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் டீச்சர்கிட்ட கேட்டுக்கணும். அப்புறம் போட்டு பார்க்கணும். அப்படி பண்ணிங்கன்னா அந்த பழக்கத்தை இப்பயே ஏற்படுத்திங்க. மேக்ஸ் சொன்ன மாதிரி மார்க் வரும். சரியா? சரி, இன்றைக்கி நாம் 12th கிளாஸு. அதில் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸசைஸு 2.6 5th சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸு 2.6 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸ் 2.6 5th சம். அவன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். மாலஸ் ஆஃப் z-4 = 16. ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் z. ஒன்றும் இல்லை, இசட்டுக்கு பதிலாக என்ன கண்ணு போடும்? x + iy - 4 மாலஸ் = 16. அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இசட்டுக்கு பதிலாக x + iy போட்டுக்கிறோமா. அடுத்த ஸ்டெப்பு ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக. ரியல் பார்ட் என்ன? i இல்லாத டேர்ம், அப்போ x - 4. இமேஜினரி iy = 16. அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு இசட்டுக்கு பதிலாக x + iy போட்டுக்கிறீங்க. அடுத்து ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக. ஐ இல்லாத டேர்ம் தனியாக, ஐ இருக்கிற டேர்ம் தனியாக எழுதிக்கிறீங்க. அடுத்தது மாடுலஸ் அப்படின்னா என்ன? ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ ரியல் பார்ட்டு x - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரினா என்ன? ஐயோடைய கோஎஃபிஷியன்ட், அப்போ y² = 16. அடுத்து ரூட்டை நீக்கிறதுக்காக போத் சைடு ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அப்போ ரூட்டு நீங்கி போயிடும். இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே ரூட் எடுத்துடக்கூடாது. ஸ்கொயர்னால் 2 தரம். 16 × 16 256. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ரூட்டை நீக்கிறதுக்காக போத் சைடு ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அடுத்தது இதை ஸ்கொயர் பண்ணால் இது a - b ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ a² + b² - 2ab. அது பிரகாரம் x² பண்ணால் x², 4² பண்ணால் - × - +16 2ab 2ab. அப்போ இதெல்லாம் பெருக்கினீங்கன்னா 8x - 8x. பாருங்கள், 2 புரியுதா? மைனஸ் a² + b² - 2ab. அப்போ 2x4 அப்போ தான் மைனஸ். பார்த்துக்குங்க, ஒன்றுமே இல்லை. a - b ஹோல் ஸ்கொயர்னால் ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணணும், இதை 3ஐயும் பெருக்கி போட்டுக்கணும். 3ஐயும் பெருக்கி போடும்போது இங்கே குறி மைனஸ் 4 2s are 8x. இது ப்ளஸ் y². இப்போ 256 இந்தாண்ட வந்தால் -256. அப்போ 256ல் 16 போச்சுன்னா -240. இவ்வளோ தான் ஆர்டராக எழுதிக்கிறேன். ஓகேவா? செகண்ட் சம் பாருங்கள். மாலஸ் ஆஃப் z - 4 மைனஸ் மாலஸ் ஆஃப் z - 1 ஹோல் ஸ்கொயர் = 16. அதே டைப்பு தான். இசட்டுக்கு பதிலாக x + iy இங்கேயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ, இங்கேயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. அடுத்தது ரியல் பார்ட் தனியாக, ஐ இல்லாத டேர்ம் தனியாக, ஐ இருக்கிற டேர்ம் தனியாக பிரிச்சுக்கோ. ஐ இல்லாத டேர்ம் என்ன? x - 4. ஐ இருக்கிற டேர்மு ப்ளஸ் iy ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி மாலஸ்குள்ளே ஐ இல்லாத டேர்ம் x - 1 ப்ளஸ் ஐ இருக்கிற டேர்ம் iy ஹோல் ஸ்கொயர் = 16. அடுத்தது மாடுலஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணுவோமா. அப்போ ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர் x - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இமேஜினரி பார்ட்டுனா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட், அப்போ y². நல்லா பார்த்துக்கோ. ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட்னா ஐ இல்லாத உறுப்பு, இமேஜினரி பார்ட்னா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி தான் இந்த பக்கம். புரியுதா? இந்த மைனஸு x - 1 ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் y² ஹோல் ஸ்கொயர் = 16. இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ரூட் என்ன ஆயிரும்? ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் x - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y² வரும். இங்கே நடுவாண்ட மைனஸ் இருக்கிறதுனால இதுக்கு தனி ப்ராக்கெட் போடு, இதுக்கு தனி ப்ராக்கெட், ரெண்டாவது டேர்ம் தனி ப்ராக்கெட் போட்டுக்கோ. அப்போ தேர்ஃபோர் மாலஸ்குள்ளே x - 1 ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் y² = 16. ஓகேவா? இப்போ இது அதே a - b ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? x² ப்ளஸ் b² பண்ணால் 16 - 8x. மொதல் எக்ஸை ஸ்கொயர் பண்ண
அடுத்து 4 ஸ்கொயர் பண்ண மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் 3ஐயும் சேர்த்து பெருக்கு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் 2ab 2ab இதை 3ஐயும் பெருக்கிறது தான் 2ab புரியுதா. ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஸ்கொயர்டு பண்ணால் 1 இதை 3ஐயும் பெருக்கி போட்டால் மைனஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஓகேவா. நல்லா பார்த்துங்க இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4 ஸ்கொயர்டு பண்ணால் 16 இதை 3ஐயும் பெருக்கி போட்டிங்கன்னா மைனஸ் 8x அதுதான் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் 2ab. அப்புறம் இந்த ப்ளஸ் 16 இந்தாண்ட வந்தால் மைனஸ் 16 ஓகேவா. அடுத்தது இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போங்க. இது அப்படியே எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 16 மைனஸ் 8x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ப்ளஸ் 2x மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு இது மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகும், ஒய் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகும், 16 கேன்சல் ஆயிரும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே மைனஸ் 8x இங்கே ப்ளஸ் 2x போயிடும். அப்போ பெரிய நம்பருடைய குறி மைனஸ்ஸு 8xல் 2x போச்சுன்னா 6x. இப்போ நல்லா கூட்டக்கூடாது குறி வெவ்வேறையாக இருக்கு இல்லையா, அப்போ கழிக்கணும். அப்போ பெரிய நம்பருடைய குறி மைனஸ்ஸு 8xல் 2x போச்சுன்னா 6x இங்கே மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்கிறனால மைனஸால் பெருக்கலாம். குறி மாற்றினா ப்ளஸ் 6x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஓகேவா. இல்லை ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.